இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நவம்பர் 2023 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால தான் இந்த வீடியோஸ் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் தேவையான இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த மாதிரி பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க் ப்ராப்ளம் 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ்க்கு டிப்ஸ் வீடியோ போடுவேன். ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா உங்களுக்கு 5 இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் சொல்லணும் இல்லையா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்ஸ் வீடியோவை. அது வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளமோ அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்க முடியும், இந்த சாப்டரில் ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். பட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது பெரிய சாப்டர் அப்படின்றதுனால 5 மார்க்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு 2 ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ 20 மார்க்ஸ் இந்த சாப்டரில் நீங்கள் அட்டன் பண்ணினா செக்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்ளம் பேப்பருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சிம்பிள் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்டன் பண்ணி ஆன்சர் போட தெரியல அப்படின்னாலும் அந்த ஃபார்மேட் அதெல்லாம் வந்து நீங்கள் தரோவாக படித்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்ண மார்க்கு கிடைக்கும். அதனால் ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. ஓகே, இப்போ இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹெச்ஆர்ஏ அண்ட் கிராஜுவேட்டி. ஓகே, ஸோ பெரிய சாப்டர் நிறைய இருக்குது அப்படின்னாலும் இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இந்த 2 ப்ரொவிஷன்ஸை நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. நம்மளோட சேனலில் ஹெச்ஆர்ஏ கிராஜுவேட்டி கேல்குலேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம் டேக்ஸ் லா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாமா? என்கிட்ட நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் இருக்குது. ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட நவம்பர் 2023 கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 15 அண்ட் கொஷின் நம்பர் 16 இந்த ரெண்டுமே உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 15ல் ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 16ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட்டி கேல்குலேஷன் கேட்டிருக்காங்க. இன்னுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவேன், அதில் பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஆர்ஏ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹெச்ஆர்ஏ ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ இல்லை எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட், நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் இந்த ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிவிட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போது கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் பத்ரி இஸ் எம்ப்ளாய்டு இன் சென்னை அண்ட் ரிசைட்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். பத்ரி வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு, அவர் வந்து அவரோட சொந்த வீட்டில் இருக்கார். ஹீ கெட்ஸ் rupees 8,000 பெர் மந்த் ஆஸ் சேலரி அண்ட் rupees 4,450 பெர் மந்த் ஆஸ் டிஏ. அவரோட சேலரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிஏ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் 3,450 பெர் மந்த் ஆஸ் ஹெச்ஆர்ஏ. அவரோட ஹெச்ஆர்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 3,450. ஃபைண்ட் அவுட் த டேக்ஸபிள் போர்ஷன் ஆஃப் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணுறதுக்கு
நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஃபார்மேட் நான் இப்போ சொல்லலைன்னு சொன்னேன். ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ரிசைட்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கார். ஓகே, ஸோ அவர் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணினா கூட அவருக்கு வந்து என்னது எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்னா அவரோட ஹெச்ஆர்ஏ வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அவர் வந்து சொந்த வீட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னும் போது ஃபுல்லி டேக்ஸபிள். ஒரு வேளை அவர் வந்து வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஃபார்மேட்டை படித்து கேல்குலேஷன் போடணும். ஓகே, நீங்கள் அந்த ஃபார்மேட்டை வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி ப்ராப்ளமும் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ஃபார்மேட் தேவையில்லை. இட் இஸ் ஃபுல்லி taxable. ஸோ எவ்வளோ taxable அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் படி நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, கொஸ்டின் நம்பர் 15ல் taxable HRA யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பத்ரி. taxable HRA ஆஃப் மிஸ்டர் பத்ரி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஹெச்ஆர்ஏ எவ்வளோ அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். இவரோட ஹெச்ஆர்ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிசீவ் பண்ணுறது 3450 பெர் மந்த்து. இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டுக்கோங்க. 3450 பெர் மந்த். ஸோ 12 மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 41,400. ஸோ இந்த ஹெச்ஆர்ஏல எக்ஸம்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்றத நீங்கள் போட்டு காட்டிடணும். அதாவது எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இவருக்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. அப்போ ஃபுல்லி டேக்ஸபிள். இந்த 41,400மே என்னது டேக்ஸபிள் தான். ஓகே, ஸோ பொதுவாக ஹெச்ஆர்ஏ ப்ராப்ளத்தில் இந்த எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கிற கேல்குலேஷன் தான் இம்பார்ட்டண்ட். இங்கே அந்த போர்ஷன் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னவா இருக்கார், அவரோட ஓன் ஹவுஸில் ரிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை வந்து கீழே எடுத்து எழுதிடணும். மிஸ்டர் பத்ரி ரிசைட்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். அதனால் அவருக்கு என்ன கிடையாது, ஃபுல்லி டேக்ஸபிள். அவருக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அப்படின்றதுனால ஹெச்ஆர்ஏ இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள் அப்படின்னு எடுத்து எழுதிடணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் கேல்குலேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் எக்ஸம்ஷன் கேல்குலேஷன் வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 16 டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் இந்த கேல்குலேஷனை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதிடுங்கன்னு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலை, நான் அப்படியே போட்டதுனால உங்களுக்கு இதை ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் பிரித்து கொடுத்துட்றேன். ஸோ எவ்வளோ டேக்ஸபிள், எங்கள் கேல்குலேஷன் வந்து தனியாக இங்கே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸ் தனியாக. ஓகே, ஸோ அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 16 தான் போட்டு பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 16ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்டட் கிராஜுவேட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஜுவேட்டி. ஸோ இந்த கிராஜுவேட்டி ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி உங்களுக்கு கிராஜுவேட்டியோட ரூல்ஸை ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். ரூல்ஸ் வந்து ஏற்கனவே வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு ஓவர் வியூ தான். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா கிராஜுவேட்டியோட ஃபார்மேட் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி வந்து 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்டட். அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ ஃபுல்லாக எக்ஸம்டட். ஸோ கிராஜுவேட்டியே கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால். கொஷினில் நீங்கள் அவரோட என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டி வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் கவர்டு பை கிராஜுவேட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ அவர் வந்து கிராஜுவேட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தால் இந்த ஃபார்மேட்டில் இருக்க மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனால் நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட், அதுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 ஃபார்மேட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளம் போட முடியும். இப்போ நமக்கு ப்ராப்ளமில் என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்றத கொஷினை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
மிஸ்டர் ஏழுமலை ரிட்டையர்ட் ஆன் 27/7/2021. ஸோ கிராஜுவேட்டி அப்படின்றது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இல்லையா. ஸோ வேலையை விட்டு போனதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அவரோட ரிட்டையர்மெண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 27 years 7 months ஆஃப் சர்வீஸ் அண்ட் ரிசீவ்டு 5 lakh ஆஸ் கிராஜுவேட்டி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர். ஸோ அவர் எத்தனை வருஷம் சர்வீஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிராஜுவேட்டி ரிசீவ் பண்ணியிருக்காருன்ற அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி ஆக்ட். ஸோ இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் கேல்குலேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவரோட சேலரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த கிராஜுவேட்டி ஆக்டில் கவர் ஆகிறவங்களுக்கு எப்படி எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கிறது, டேக்ஸபிள் கிராஜுவேட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மேட் தெரிஞ்சதுனா தான் உங்களால் ப்ராப்ளம் போட முடியும். ஓகே, ஸோ ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கணும். அடுத்து 3 அமௌண்ட் எடுத்து எழுதிடணும். இந்த 3 அமௌண்ட்டில் எது லெஸ் அமௌண்ட்டோ அதுதான் எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ அந்த 3 அமௌண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு, செகண்ட் ஒன் வந்து அப்சல்யூட் லிமிட்டு. எவ்வளோ லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க. என்ன கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 month ட்ரான் சேலரி. ஓகே, ஸோ அதனால தான் அதை 15/26 அப்படின்னு போட்டிருக்காங்க இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு, இந்த 3 அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட் வந்து லீஸ்ட் அமௌண்ட்டோ அதுதான் என்ன எக்ஸம்டட் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவல் கிராஜுவேட்டியிலேருந்து எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணால் அதுதான் டேக்ஸபிள் கிராஜுவேட்டி. இதுதான் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளத்துக்குரிய ஃபார்மேட். ஓகே, இதில் இங்கே சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சேலரி கேல்குலேஷனுக்கு என்னென்ன எடுத்துக்கணுன்னா, பேசிக் பே ஆஃப் த லாஸ்ட் மந்த் டியர்னஸ் அலவன்ட் ஃபார்மிங் பார்ட்டுன்னு கொடுத்துருக்கணும், ப்ளஸ் கமிஷன் ஆன் சேல்ஸ். இந்த 3த்தையும் ஆட் பண்ணி அதிலிருந்து தான் 15/26 நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் போடலாம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகே, ஸோ இதுக்குமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிடணும். ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் எழுதிடுங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸபிள் கிராஜுவேட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸம்டட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டேக்ஸபிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னர் காலம், அடுத்து அவுட்டர் காலம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதிடுங்க. ஃபார்மேட்டுக்கு மார்க் இருக்குது இல்லையா உங்களுக்கு. ஸோ இங்கே பர்டிகுலர்ஸ், இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த 3 அமௌண்ட்டை எடுத்து எழுதுவோம், எதெல்லாம் எக்ஸம்டடுக்குள்ளே வரும் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன எடுத்து எழுதணும்னா ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து எழுத போகிறேன்னா ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு. ஓகே, ஸோ கிராஜுவேட்டி ரிசீவ்டு எவ்வளவோ அதை நான் எடுத்து எழுத போகிறேன். ப்ராப்ளமில் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் கிராஜுவேட்டி ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஓகே, ரிசீவ்டு 5 lakhs ஆஸ் கிராஜுவேட்டி. ஸோ அந்த 5 lakhs-ஐ நான் ஃபஸ்ட்டு அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிடுறேன். அடுத்து எது வந்து எக்ஸம்ஷன், லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். ஸோ 3 அமௌண்ட்டை சொன்னேன் இல்லையா, அந்த 3 நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கிராஜுவேட்டி. ஸோ ஆக்சுவல் கிராஜுவேட்டி எழுதியிருக்கோம். அது எதுக்காக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி டேக்ஸபிள் கிராஜுவேட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஒரு முறை நான் அந்த 5 lakhs எடுத்து எழுதிடுறேன் ஆக்சுவல் கிராஜுவேட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லிமிட்டு, ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்டையும் நம்ம எடுத்து எழுதிடணும். அப்சல்யூட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 20 lakhs-ஐ நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த அமௌண்ட் என்னென்னா அந்த கேல்குலேஷன். ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 15/26 இன்ட்டு சேலரி. ஸோ சேலரி கேல்குலேஷனுக்கு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேசிக் பே 12,000 per month கொடுத்துருக்காங்க, டிஏ வந்து 7,500 per month, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா.
ஸோ இப்போ இதில் எந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் ஒரு முறை பாருங்கள். பேசிக் பே லாஸ்ட் மந்தோட பேசிக் பே இயர் கிடையாது, லாஸ்ட் மந்த்து. ஸோ லாஸ்ட் மந்த் அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஓகே, ஸோ கேல்குலேஷன் வந்து நீங்கள் கீழே போட்டு காட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து சேலரி வந்து கேல்குலேட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் மந்த்து 12,000 அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அடுத்து அந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் இருந்ததுன்னா எஸ், இங்கேயும் வந்து உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 7,500 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் 50,000 பெர் ஆனம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, கமிஷன் ஆன் சேல்ஸ் இருந்ததுனா தான் எடுத்துக்கணும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 19,500. ஓகே, ஸோ இந்த 19,500ல் நீங்கள் கேல்குலேஷன் போட போகிறீங்க. 15/26 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இல்லையா. ஸோ இவரோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் 7 months. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா 27 இயர்ஸ் 6 monthsக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் 28 இயர்ஸாகவே கன்சிடர் பண்ணலாம். ஸோ 28. ஸோ இதுதான் கேல்குலேஷன். இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. 3,15,000 கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். ஸோ ஆக்சுவல் கிராஜுவேட்டி 5 lakh, அப்சல்யூட் லிமிட் 20 lakhs. ஸோ 3,15,000 தான் லீஸ்ட் அமௌண்ட்டு இல்லையா. ஸோ இதுதான் எக்ஸம்டட் கிராஜுவேட்டி. ஸோ இந்த எக்ஸம்டட் கிராஜுவேட்டியை 3,15,000லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை லெஸ் பண்ணினா லீஸ்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணினா கிடைக்கிறது தான் டேக்ஸபிள் கிராஜுவேட்டி. ஸோ 5 lakhல 3,15,000 போச்சுன்னா 1,85,000. ஓகேவா. ஸோ கிராஜுவேட்டி கேல்குலேஷன் அண்டர் எம்ப்ளாயி கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட் இப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம். ஓகே, அடுத்து நமக்கு வந்து கொஷின் நம்பர் 21 சேலரியிலேருந்து கேட்டிருக்க 10 mark ப்ராப்ளம். ஓகே மேம், 10 mark ப்ராப்ளமில் எப்படி அட்டன் பண்ணுறது சேலரி சாப்டர். 5 markை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்ஏ கிராஜுவேட்டி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக வரும். 10 mark எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மேட் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார்மேட் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் எழுதுவீங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்னா பேசிக் சேலரி, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், கமிஷன், போனஸ், அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் உங்களுக்கு அலவன்சஸ். ஸோ அலவன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அலவன்சஸும் கேல்குலேஷன் புக்கில் இருக்குது. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ். அதில் ஒன்று தான் நம்ம ஹெச்ஆர்ஏ பார்த்தோம். நிறைய அலவன்சஸ் இருக்குது, அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சால் தான் நீங்கள் 10 mark ப்ராப்ளம் போட முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெர்கசைட்ஸ். ஸோ பெர்கசைட்ஸ்லேயுமே வந்து கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் இப்போ நம்ம கிராஜுவேட்டி பார்த்துட்டோம். பென்ஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும், ரூல்ஸ் தெரியணும், லீவ் என்கேஷ்மெண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிராஸ் சேலரி. ஓகே, இந்த கிராஸ் சேலரியிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலோடு. என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி அமௌண்ட் அல்லது 50,000 whichever is less. ஓகே, அதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அதுக்கப்புறமா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சேலரியோட ஃபார்மேட்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த நவம்பர் 23ல் கேட்டிருக்க ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, நிறைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இல்லை, சிம்பிளான கேல்குலேஷன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க, டிஏ கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், ஹவுஸ் போனஸ் பெர் ஆனம்,
அகாடமிக் ரிசர்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெர் மந்த்து, ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 இயருக்கு போடுறதுனால இந்த பெர் மந்த்தெல்லாம் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். போனஸ் பெர் ஆனம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆனம்னா 1 இயர். ஸோ இதை நீங்கள் 12ஆல் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அகாடமிக் ரிசர்ச் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ₹100 பெர் மந்த். அப்போ இதையும் 12ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். வாஷிங் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 200. ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். லைட் அண்ட் வாட்டர் சார்ஜஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர் பெர் ஆனம், இது ஆனமில் கொடுத்துட்டாங்க. சேலரி ஆஃப் மார்ச் 2021, ஓகே. ஸோ டூரிங் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,350. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி வந்து ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரியர் சேலரி, ஸோ அரியர் சேலரியும் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துப்போம் இல்லையா? இப்போ இங்கே நிறைய அலவன்ஸ் இருக்குது. இந்த அலவன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த மெடிக்கல் அலவன்ஸஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், ரிசர்ச் அலவன்ஸ் இதெல்லாம் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்ட்டி டேக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, என்னென்ன அலவன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸில் தான் வந்துடும், ஓகே. ஸோ இந்த உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ அதனால் நம்ம அதை வந்து என்ன தான் பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே எடுத்து தான் எழுத போகிறோம். ரிசர்ச் அலவன்ஸ் அது எல்லாமே ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ் தான். பார்ட்லியாக இருந்தால் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன், ஏன்னா சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இன்கம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட பேர் எழுதியிருக்கேன், திருமலை, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசிக் சேலரி அப்படியே எடுத்து எழுத சொன்னேன். பெர் மந்த்துன்றதால 12ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் டிஏவும் பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க, 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மெடிக்கல் அலவன்ஸ் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸ்பெஷல் அலவன்ஸ் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். போனஸ் வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அகாடமிக் ரிசர்ச் அலவன்ஸ், வாஷிங் அலவன்ஸ் இது எல்லாமே ஃபுல்லி டேக்ஸபிள் தான், ஓகேவா? ஸோ பெர் மந்தில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். லைட் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கேல்குலேஷன் போடாமல் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அரியர் சேலரி, ப்ரீவியஸ் இயர் சேலரி. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒன்றுமே இல்லை, அதாவது ஹெச்ஆர்ஏ இல்லை, பெர்குசைட்ஸ் இல்லை, கிராஜுவிட்டி இல்லை, நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணவே தேவையில்லை. கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கேல்குலேஷனில் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது கிராஸ் சேலரி, ஓகேவா? ஸோ கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து கிராஸ் சேலரி ஆர் 50,000 விச்எவர் இஸ் லெஸ். ஸோ 50,000 தான் கம்மி, அதனால் கிராஸ் சேலரியிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மைனஸ் பண்ணியிருக்கேன், நெட் சேலரி, ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே கூட சேலரி இன்கமில் கேட்பாங்க. பட் சேலரி சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தெரிஞ்சால் 10 மார்க் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், மார்க் கிடைக்கும். உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா கூட ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதினா கூட உங்களுக்கு அட்டன் பண்ணதுக்குரிய மார்க், ஒரு வேளை எனக்கு எந்த ரூல்ஸும் தெரியல அப்படின்னா எழுதுங்க, உங்களுக்கு அட்டன் பண்ணதுக்கு 3 or 4 மார்க்ஸ் 10 மார்க் ப்ராப்ளமில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் ஹெச்ஆர்ஏ, கிராஜுவேட்டி அண்ட் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.